பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன் சாறு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு 1 ஸ்பூன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்குள்ளே நம்ம மசாலா விழுது ரெடி பண்ணிடலாம். பட்டர் 1 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகா, 10 முந்திரி, குங்குமப்பூ, உப்பு தேவையான அளவு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடலாம். பேன் காஞ்சதும் 1 ஸ்பூன் பட்டர் விட்டுடலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரட்டும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் சேர்த்தி கூட வதக்கியிருக்கலாம். அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து முந்திரி பருப்பு ஒரு 10 இதில் ஆட் பண்ணிடலாம். கலருக்காக குங்குமப்பூ கொஞ்சம், ஏன்னா நான் இப்போ சாதாரண மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது கலர் அவ்வளோக்கா வராது, கலருக்காக அதனால் குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மசாலா ஆறுறதுக்கால இப்போ நம்ம அடுத்து நம்ம சிக்கனை குக் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பட்டர் விட்டுடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கனையும் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். சிக்கன் ஒரு 3/4 பதத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, மஞ்சள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், காய்ந்த வெந்தய இலை, ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் 1 ஸ்பூன் பட்டர் இதில் விட்டுறலாம். இப்போ அடுத்து பட்டை 1, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு
இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 டைம் உப்பு போட்டிருக்கோம். சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரொம்ப திக்காக இருக்கிறங்காட்டி நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் கஸ்தூரி மெட்டியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட பட்டர் சிக்கன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட பட்டர் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே மல்லித்தலையை கொஞ்சம் தூவி விட்டுறலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.